அரபிக்கடல் மத்தியில் வந்து சுமார் 123 அடி உயரத்தில் சிவபெருமான் வந்து வீற்றிருக்கக்கூடிய கோலத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம். ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மலைகளும் காடுகளும், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கடல் வந்து காணப்படுது. குட்டி கோவாவாக இருக்கக்கூடிய முருதேஸ்வர் கடற்கரையை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அங்கே அப்படியே கோவா மாதிரியே காணப்படுது பாருங்கள். இந்த கடற்கரையிலேருந்து சிவபெருமானை வந்து பார்க்கும் பொழுது அதை வந்து வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. மிக பிரம்மாண்டமான சிவபெருமான், அதே மாதிரி மிக பிரம்மாண்டமான ராஜகோபுரம். வாழ்க்கையில் வந்து ஒரு முறையேனும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது. இது வந்து ஸ்பீடு போட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் மட்டும் பயணம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து இந்த போட்டு காணப்படும். குழந்தைகளெல்லாம் வந்து அதாவது வந்து ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பீடு போட்டில் வந்து நம்ம வந்து பயணம் செய்து நம்ம வந்து அந்த நாளை வந்து மகிழ்ச்சியான முறையில் வந்து கழிக்கலாம். பெரியவங்களோட வரோம் அப்படின்னா இந்த மாதிரி படகுல வந்து நம்ம வந்து பயணம் செய்து முருதீஸ்வர் சன்னதியை வந்து நடு கடலில் இருந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து போட் ஏறி கடலில் போய்கிட்டே வந்து சிவபெருமானோட அழகு கொஞ்சம் காட்சிகளை வந்து தரிசனம் பண்ணுறோம். ராஜகோபுரத்தையும் வந்து தரிசனம் பண்ணுறோம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி முருதீஸ்வர் கோயில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய முருதீஸ்வரரை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா மாநிலம் மங்களூர்லேருந்து சுமார் 168 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. சென்னையிலேருந்து சுமார் 1060 கிலோமீட்டர் தொலைவிலும், பெங்களூர்லேருந்து 500 கிலோமீட்டர் தொலைவிலும், மைசூர்லேருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது காணப்படுது. மேலும் கொல்லூர் மூகாம்பிகை ஆலயத்திலிருந்து சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது காணப்படுது. ஆசியாவிலேயே 2வது பெரிய கோபுரமாக இந்த ஆலயத்தோட கோபுரம் வந்து காணப்படுது. முதல் கோபுரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கோபுரம். இந்த கோபுரம் பார்த்தோம் அப்படின்னா 249 அடி உயரத்தில் ஆசியாவிலேயே 2வது பெரிய கோபுரமாக காணப்படுது. ஒரு ஸ்கேலை வந்து நேராக நிற்க வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து இந்த கோபுரமானது காணப்படுது. ராமாயண காலத்திலேயே வந்து இந்த ஆலயம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது எல்லா வரலாறுமே வந்து ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது பார்க்கலாம். இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானுக்குன்னு தனி சன்னதி வந்து காணப்படுது. சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். இந்த காணொலியோட இறுதியில் வந்து இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு ரயில் வசதி வந்து எந்தெந்த ஊர்லேருந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறேன். இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட்டி கோவா மாதிரி வந்து காணப்படும். கோவாவிலேருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த ஆலயமானது காணப்படுது. மங்களூர்லேருந்து கோவா செல்லும் பேருந்து அல்லது மங்களூரிலிருந்து மும்பை செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய முருதீஸ்வர் கோயிலை வந்து நம்ம எளிதில் அடையலாம். இந்த கோபுரம் பார்த்தோம் அப்படின்னா 20 மாடியை கொண்டு காணப்படுது. இந்த 20 மாடி உச்சியில் வந்து சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை வந்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது அதை வந்து வர்ணிக்கிறதுக்கு வந்து வார்த்தையே கிடையாது. அரபிக்கடல் 3 புறமும் அரபிக்கடல் சூழ்ந்த இடத்துல சுமார் 123 அடி உயரத்தில் சிவபெருமான் வந்து பிரம்மாண்டமாக வந்து காணப்படுவார். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நாங்கள் இது மாதிரி நிறையா ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, ஹைப் கொடுங்க. வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய முருதேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம். பஞ்சலிங்க சேத்திரங்களில் ஒரு தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது காணப்படுது. இந்த ஆலயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராவணனால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது எல்லா தல வரலாறுமே பார்க்கலாம். இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா முருதேஸ்வரர் அருள்பாலிக்கக்கூடிய சன்னதி வந்து காணப்படுது. முருதேஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். அதற்கு முன்னாடி இந்த ராஜகோபுரத்துக்கு மேலே ஏறி சென்று இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் அதாவது வந்து 123 அடி உயரத்தில் கடலுக்கு மத்தியில் வந்து சிவபெருமான் வந்து காணப்படுவார். அதனை வந்து இந்த ராஜகோபுரத்துக்கு மேலே லிஃப்ட்டில் சென்று நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். இதற்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 ரூபா வந்து கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க. காலையில் 3 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த கோபுரத்துக்கு மேலே சென்று நம்ம வந்து கடற்கரைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து 20 மாடி கோபுரத்தோட உச்சியிலிருந்து நம்ம வந்து ரசிக்கலாம். தற்போது இருக்கக்கூடிய இந்த ஆலயம் தொழிலதிபர் மற்றும் கொடையாளியுமான ஆர்.என். செட்டி என்பவரால் வந்து புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த அமைப்பில் வந்து இந்த ஆலயத்தோட கட்டுமானமானது காணப்படுது. பாருங்கள் கோபுரம் வந்து எவ்வளோ அழகான முறையில் வந்து காணப்படுதுன்னு. யானைகிட்ட இருந்து பார்க்கும் பொழுது இந்த ஆலயத்தோட கோபுரம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுது. கோபுரத்தோட நுழைவாயிலில் 2 யானையோட சுதை சிற்பம் வந்து காணப்படுது. உண்மையாலுமே வந்து ஒரு யானை வந்து என்ன உயரத்தில் வந்து காணப்படுமோ அதே உயரத்தில் வந்து யானையோட சுதை சிற்பம் வந்து காணப்படுது. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ராஜகோபுரத்துக்குள்ளார நுழைந்து வலதுபுறம் சென்றோம் அப்படின்னா மேலே செல்றதுக்கான லிஃப்ட் வந்து காணப்படும். 20 மாடி கோபுரமாக இந்த ஆலயத்தோட கோபுரம் வந்து காணப்படுது. 20வது மாடியிலிருந்து நம்ம வந்து அரபிக்கடல் மத்தியில் வந்து சிவபெருமான் வந்து வீற்றிருக்கக்கூடிய அந்த அழகு காட்சியை வந்து பார்க்கும் பொழுது அதை வந்து வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. நீங்கள் தான் வந்து நேரில் வந்து பார்த்து ரசிக்கணும். இப்போ வந்து ராஜகோபுரத்துக்குள்ளார வந்துட்டோம். 20 ரூபா வந்து காசு கொடுத்து லிஃப்ட்டில் வந்து நம்ம வந்து பயணம் செய்கிறோம்.
20 மாடிக்கும் செல்றதுக்கு வந்து லிஃப்ட் வசதி வந்து ஆலயம் நிர்வாகம் சார்பாக சிறப்பான முறையில் வந்து செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து லிஃப்ட் ஏறி நம்ம வந்து மேலே வந்துட்டோம். மேலே வந்தோன்னே பாருங்கள், அந்த கோபுரத்தோட உச்சி, அதாவது வந்து 20வது மாடியிலிருந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து ஆலயத்தோட நுழைவாயில். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த கடற்கரையானது காணப்படுது. இப்போ ஆலயத்தோட நுழைவாயில் வந்து பார்த்துட்டோம். அடுத்ததாக அரபிக்கடல் மத்தியில் வந்து சுமார் 123 அடி உயரத்தில் சிவபெருமான் வந்து வீற்றிருக்கக்கூடிய கோலத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம். சிவபெருமானை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு சிவனடியார்களும் இந்த 123 அடி உயரத்தில் அரபிக்கடல் மத்தியில் வந்து சிவபெருமான் வந்து வீற்றிருக்கக்கூடிய இந்த அழகு காட்சியை வந்து தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் தரிசனம் செய்யணும். குழந்தைகளை வந்து நம்ம வந்து சம்மர் ஹாலிடேஸில் வந்து இந்த ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து உணர்வாங்க. அதே மாதிரி வந்து சிவபெருமானோட மகிமைகளையும் வந்து அறிஞ்சிக்குவாங்க. இந்த சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய குகைக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறை விளக்கக்கூடிய அந்த சுதை சிற்பங்கள்லாம் வந்து காணப்படும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த முருதீஸ்வரர் வந்து அருள் பாலிக்கக்கூடிய அந்த ராஜகோபுரத்தை வந்து தரிசனம் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து கோபுரத்துக்கு மேலே இருந்து சிவபெருமான், அதாவது வந்து அரபிக்கடல் மத்தியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் செய்த பிறகு கீழே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய முருதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணலாம். ராவணனோடு வரலாறோடு தொடர்புடைய சிற்பங்கள், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கீதா உபதேச சிற்பங்கள் ஆகிய வந்து காணப்படுது. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் சிவபெருமான் வந்து காணப்படுறாரு அப்படின்னு. நம்ம வந்து கீழே இறங்கி சென்று இந்த குகையை வந்து தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சிவபெருமானுக்கு பின்புறமும் வந்து நம்ம ஒன்று சென்று நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முருதீஸ்வரரில் வந்து நிறைய வந்து தங்கும் விடுதிகளும் வந்து காணப்படுது. ஒரு நாள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து நம்ம தங்கி இருந்து தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு வந்து அந்த நாள் வந்து மறக்க முடியாத நாளாக இருக்கும். பாருங்கள், இன்னொரு பக்க வியூ, கடலோட அழகு கொஞ்சம் காட்சிகள் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுது. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மலைகளும் காடுகளும், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கடல் வந்து காணப்படுது. குட்டி கோவாவாக இருக்கக்கூடிய முருதீஸ்வரர் கடற்கரையை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த காணொலியோட இறுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் வந்து போட்டில் சென்று கடலுக்கு மத்தியில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை வந்து நடுக்கடல்ல இருந்து நம்ம வந்து ரசிக்கலாம். நம்மளோட வாழ்க்கையில் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் வந்து சற்று தொலைவில் வந்து காணப்பட்டாலும் ஒரு முறை வந்து இங்கே வந்து வழிபாடு செய்தாலும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து அந்த நாள் வந்து மறக்க முடியாத அளவுக்கு மன அமைதியை வந்து நமக்கு வந்து தரக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படும். நமக்கு வந்து கீழே இறங்கி செல்கிறதுக்கே மனசே இல்லை. அவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் வந்து சிவபெருமான் வந்து காணப்படுறாரு. ஒவ்வொருவரும் வந்து தங்கள் வாழ்நாளில் வந்து ஒரு முறையேனும் வந்து இந்த தரிசனத்தை வந்து பார்க்குமாறு அவங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து சிவபெருமானை வந்து இப்போ நம்ம நல்லா கோபுரத்தோட உச்சியிலிருந்து தரிசனம் செய்துட்டு இங்கேருந்து இறங்குறதுக்கே மனசு வராமல் நம்ம வந்து இப்போ கீழே இறங்கி சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய முருதேஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ண போகலாம். இந்த பகுதியில் தான் வந்து நம்ம வந்து போட்டில் போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து தான் ஏறணும். மனிதர்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக தெரியுறாங்க அப்படின்னு. சுமார் 249 அடி உயரத்துலேருந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஆலயத்தை தரிசனம் பண்ண பிறகு நம்ம வந்து போட்டில் போய் நம்ம வந்து கீழே பார்க்கலாம். இந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய இந்த ஜன்னலில் தான் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து நிறைந்து காணப்படுவாங்க. இங்கேருந்து இந்த சிவபெருமானோட காட்சிகளை வந்து மக்கள் பார்த்தோம் அப்படின்னா தங்களோட செல்ஃபோனில் வந்து புகைப்படம் எடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து சிவபெருமான் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ லிஃப்ட்டில் வந்து கீழே இறங்கி சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய முருதேஸ்வரரை தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி குகை கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த சுதை சிற்பங்கள் அனைத்தையுமே வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். ராஜகோபுரம் மேல் சென்று நம்ம வந்து சிவபெருமானை வந்து தரிசனம் செய்துட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. நாங்கள் ஆலயம் சென்றிருந்த அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 2 நாட்கள் வந்து இந்த ஆலயத்தில் தங்கியிருந்தோம். அதாவது வந்து முதல் நாள் ஃபுல்லாக அங்கேயே தங்கியிருந்து அடுத்த நாள் காலையிலே இருந்துட்டு அதன் பிறகு தான் வந்து நாங்கள் வந்து சென்றோம். மாலை வேளையில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரமும் நந்தி பகவானும் மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுறாங்க. நந்தி பகவானுக்கு பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட ராஜகோபுரம் வந்து பிரம்மாண்டமான முறையில் காணப்படுது. இந்த இடத்துல வந்து சுமார் 123 அடி உயரத்தில் சிவபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. இப்போ வந்து பூ கைலாயம் என்று அழைக்கக்கூடிய இந்த குகைக்குள்ளார சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த சுதை சிற்பத்தெல்லாம் வந்து தரிசனம் பண்ணலாம். இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் வந்து தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறாரு. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ வந்து அந்த குகைக்குள்ளார வந்துட்டோம். குகைக்குள்ளார வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறை விளக்கக்கூடிய அந்த சுதை சிற்பங்கள் வந்து காணப்படுது. இப்போ வந்து இந்த ஆலயத்தோட தல வரலாறு வந்து நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். ராவணனோட தாய் வந்து சிவலிங்கத்தை வந்து பூஜை செய்கிறாங்க. அப்பொழுது தன்னோட தாயை பார்க்கறதுக்காக ராவணன் வராரு. ராவணனோட தாய் ராவணனிடம், உலகில் உன்னை யாராலும் அழிக்க முடியாத சக்தியை நீ பெற வேண்டும் என்றால் கைலாயத்தில் இருக்கக்கூடிய ஆத்மலிங்கத்தை வந்து நீ பெற்றால் மட்டுமே முடியும். அதனால் சிவபெருமானை குறித்து கடும் தவம் பண்ணி கைலாயம் சென்று அந்த ஆத்மலிங்கத்தை வாங்கி வந்து இலங்கையில் வந்து பிரதிஷ்டை செய் அப்படின்னு சொல்லி ராவணனோட தாய் வந்து சொல்கிறாங்க. தன்னோட தாய் கூறியதற்கெனங்க ராவணன் வந்து கைலாயத்துக்கு சென்று கடும் தவம் பண்ணுறாரு.
ஆனால் ராவணன் வந்து கடுந்தவம் பண்ணியும் சிவபெருமான் வந்து காட்சி அளிக்காதனால சினம் கொண்ட ராவணன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கைலாய மலையை வந்து தூக்க பார்க்குறாரு. அப்பொழுது தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிடுறாங்க. ராவணனுக்கு வந்து ஆத்மலிங்கம் கிடச்சிருச்சு அப்படின்னா ராவணனால் வந்து தேவர்களான எங்களுக்கும் மக்களுக்கும் வந்து தாங்கொன்னா துயரங்கள் ஏற்படும், இதை நீங்கள் தான் வந்து எப்படியாவது சரி செய்யணும் அப்படின்னு மகாவிஷ்ணுகிட்ட சொல்கிறாங்க. ராவணன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடுமையாக வந்து தவம் இருப்பார். தவம் இருந்து சிவபெருமானை வந்து கைலாயசத்தில் வந்து பார்க்குறதுக்கு போகும்பொழுது சிவபெருமான் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தான் வந்து ஆத்மலிங்கத்தை கேட்கறதுக்கு பதிலாக பார்வதி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வரமாக வந்து கேட்டுருவார். அதன் பிறகு சிவபெருமானும் பார்த்தோம் அப்படின்னா பார்வதியை வந்து ராவணனோடு அனுப்பி வைப்பாங்க. பார்வதியை கூட்டிக் கொண்டு ராவணன் வந்து கொஞ்சம் தூரம் போனதும் நாரதர் வந்து வழிமறிப்பார். என்ன ராவணா, ஆத்மலிங்கத்தை வாங்க சொன்னால் நீ வந்து யாரையோ ஒரு பெண்ணை வந்து கூட்டிகிட்டு வர, அதுவும் பார்த்தோம் அப்படின்னா அது பார்வதி கிடையாது, பின்னாடி திரும்பிப்பார், பத்ரகாளி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ராவணன் வந்து பின்புறம் திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம வந்து பார்வதியை கூட்டிகிட்டு வரல, நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி காளியை பார்த்து சினம் கொள்ளும் பொழுது காளி வந்து மறைஞ்சிருவாங்க. உடனடியாக ராவணன் நாரதரிடம் பார்வதி எங்கே இருக்காங்கன்னு கேட்கும் பொழுது பாதாள லோகத்தில் பார்வதி இருக்காங்கன்னு நாரதர் சொல்லும் பொழுது ராவணன் பாதாள லோகத்துக்கு சென்று பார்க்கும் பொழுது ஒரு அழகிய பெண் வந்து காணப்படுவாங்க. அந்த பெண்ணை பார்வதி என்று நினைத்த ராவணன் வந்து திருமணம் செய்துக்குவாங்க. அந்த பெண் தான் வந்து மண்டோதரி. நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த அந்த தல வரலாறை விளக்கக்கூடிய அந்த சுதை சிற்பம் தான் காணப்படுது. ராவணன் வந்து கைலாயத்துக்கு சென்று முதல் முறையாக தவம் செய்யும் பொழுது சிவபெருமான் வந்து அவருக்கு காட்சி அளிக்காதனால அந்த கைலாய மலையே வந்து ராவணன் வந்து தூக்கக்கூடிய காட்சி. இதன் பிறகு தான் வந்து சிவபெருமான் வந்து காட்சி இழுத்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்பாரு. அப்போ தான் வந்து அந்த பார்வதியை கூட்டிகிட்டு போகிற அந்த வரலாறை தான் இப்போ வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். மண்டோதரியை திருமணம் செய்து கொண்ட பிறகு இலங்கைக்கு வந்து அழைத்து செல்வாங்க. அப்பொழுது ராவணனோட தாய் எங்கே ஆத்மலிங்கம் கொண்டு வந்தாயா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ தான் ராவணன் உணர்வார், நம்ம வந்து ஆத்மலிங்கம் எடுத்துகிட்டு வரதானே போனோம், நடுவில் வந்து ஏதோ ஒரு சக்தி வந்து நம்மளை திசை திருப்பினதுனால ஆத்மலிங்கத்தை வந்து கேட்கறதுக்கு பதிலாக இந்த பெண்ணை வந்து நம்ம வந்து திருமணம் செய்துட்டு வந்து நிற்கிறோமே அப்படின்னு சொல்லி மிகவும் வருந்துவார். அதன் பிறகு தன்னோட தாய்கிட்ட வந்து கூறிவிட்டு நான் வந்து கடுந்தவம் செய்து ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு தான் இலங்கைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அதன் பிறகு ராவணன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கைலாய மலை இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று கடும் தவம் பண்ணுவாப்பில். பல 100 ஆண்டுகள் கடும் தவம் பண்ணியும் சிவபெருமான் வந்து ராவணனுக்கு வந்து காட்சி அளிக்காதனால தன்னோட வாளை கொண்டு தன்னோட ஒவ்வொரு கைகளையும் ஒவ்வொரு தலையுமே வந்து வெட்டி கீழே வந்து போட்டுக்கிட்டே ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி கடும் தவம் வந்து ராவணன் பண்ணுவார். இவரோட தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் வந்து ராவணனுக்கு வந்து ஆத்மலிங்கத்தை வந்து தர்றதுக்கு வந்து சம்மதம் தெரிவிப்பார். ஆனால் சிவபெருமான் அந்த ஆத்மலிங்கத்தை ராவணனிடம் தருவதற்கு முன்பாக ஒரு நிபந்தனை வந்து விதிப்பார். ராவணா, இந்த ஆத்மலிங்கத்தை நீ இலங்கை கொண்டு செல்கிற வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து நீ வந்து கீழே வைக்கக்கூடாது. கீழே வச்சிட்ட அப்படின்னா அந்த லிங்கம் வந்து அங்கேயே வந்து பிரதிஷ்டை ஆயிரும். அதற்கு பிறகு வந்து யார் நினைச்சாலும் அந்த லிங்கத்தை வந்து அங்கேருந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற நிபந்தனையோடு ஆத்மலிங்கத்தை வந்து ராவணனிடம் சிவபெருமான் வந்து கொடுத்து அனுப்புவார். சிவபெருமானிடமிருந்து ஆத்மலிங்கத்தை பெற்ற ராவணன் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இந்த உலகிலும் வந்து இனி வந்து யாராலும் நம்மை வந்து அழிக்க முடியாது அப்படிங்கிற கர்வத்தோடு அந்த ஆத்மலிங்கத்தை சிவபெருமானிடம் வாங்கி கொண்டு இலங்கை நோக்கி பயணம் செய்கிறாரு. ராவணனுக்கு ஆத்மலிங்கம் கிடைத்து விட்டது அப்படிங்கிறதை உணர்ந்த தேவர்கள் வந்து மிகவும் துயரமுற்று எல்லாம் வல்ல எம்பெருமான் நாராயணனிடம் சென்று ராவணன் வந்து ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டான், இவன் வந்து இதை இலங்கைக்கு எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னா ராவணனை வந்து யாராலும் வந்து வெல்லவே முடியாது, அவனோட அட்டூழியங்கள் வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும், அவனால் வந்து மிகவும் வந்து நாங்கள் தான் வந்து பாதிக்கப்படுவோம், அதனால் நீங்கள் தான் வந்து ஏதாவது ஒரு வழி செய்து எங்களை வந்து காப்பாற்ற வேணும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவிடம் அனைவரும் சென்று முறையிடுவாங்க. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா மகாவிஷ்ணு ராவணன் வந்து அந்த சிவலிங்கத்தை கொண்டு செல்லும் பொழுது மாலை வந்து வரும்படி அவரோட சூழ்ச்சியால் வந்து செய்வார். ராவணன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சந்தியாவந்தன பூஜைகளை வந்து செய்கிறதுல வந்து என்றைக்கும் வந்து தவறுனதே கிடையாது. இதனை உணர்ந்து கொண்ட மகாவிஷ்ணு இதனை வைத்தே வந்து ராவணனிடம் திருவிளையாடல் ஆடி இந்த ஆத்மலிங்கத்தை வந்து இந்த இடத்துலையே வைக்க மாதிரி செய்திடலாம், அவன் வந்து இலங்கைக்கு வந்து அந்த ஆத்மலிங்கத்தை வந்து கொண்டு போக விடாமல் நம்ம வந்து தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு வந்து ஒரு திட்டம் தீட்டுறாரு. மாலை வேலை நெருங்கிறதுக்கு முன்னாடியே மகாவிஷ்ணு தன்னோட சக்கராயுதத்தை எடுத்து சூரிய பகவானை வந்து மறைச்சிட்றாரு. சக்கராயுதத்தால் சூரிய பகவான் வந்து மறைஞ்சதுனால பார்த்தோம் அப்படின்னா பகல் பொழுது வந்து மாலை மாதிரி ஆகி இருட்டு வந்து காணப்படுது. அதனால் வந்து மாலை வந்து விட்டதே அப்படின்னு எண்ணிய ராவணன் வந்து சந்தியாவந்தனம் பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. கைலாயத்தில் சிவபெருமான் இந்த ஆத்மலிங்கத்தை நம்மிடம் கொடுக்கும் பொழுது இதை வந்து கீழே வைக்கக்கூடாதுன்னு நிபந்தனையோடு கொடுத்தாரு. ஆனால் வந்து இப்போ சந்தியாவந்தனம் செய்யக்கூடிய நேரம் வந்துருச்சு, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனையோடு இருக்கார். இதை வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா விநாயகரிடம் சென்று அனைவரும் வந்து முறையிடுறாங்க. மகாவிஷ்ணு உட்பட அனைத்து தேவர்களும் விநாயகரிடம் முறையிடுறாங்க. விநாயகரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறிய அந்தனர் வேடத்தில் வந்து வராரு, ஒரு சிறிய பையன் ரூபத்தில் வராரு. அவனை கண்டதும் ராவணன் வந்து தன் கையில் இருந்த ஆத்மலிங்கத்தை விநாயகரிடம் வந்து கொடுக்குறாரு.
நான் வந்து சந்தியாவந்தனம் செய்யக்கூடிய நேரம் வந்துருச்சு. நான் சந்தியாவந்தனம் செய்த பிறகு வந்து இந்த லிங்கத்தை வாங்கிக்கிறேன். என்ன ஆனாலும் இந்த லிங்கத்தை வந்து நீ கீழே வச்சிடாதப்பா, பத்திரமா வச்சிரு, நான் சீக்கிரமாக வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. விநாயகர் சொல்கிறாரு, நான் 3 முறை வந்து இந்த லிங்கத்தோட பாரம் தாங்க முடியலைன்னா உன்னைய ராவணா ராவணா ராவணான்னு கூப்பிடுவேன், நீ வரல அப்படின்னா லிங்கத்தை கீழே வச்சிருவேன்னு சொல்கிறாரு. ராவணனும் அந்த சிறுவனிடம் அப்படிலாம் செஞ்சிடார, நீ 3 தடவை கூப்பிட்றதுக்குள்ள நான் வந்து வேகமாக வந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ராவணன் சந்தியாவந்தன பூஜைகள் செய்து முடிக்கிறதுக்குள்ளாரையே அந்தனர் சிறுவன் வேடத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வந்து ராவணா 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 என்று 3 முறை அழைக்கிறாரு. ராவணன் வந்து ஐயோ வச்சிடாத, நான் வந்துடுறேன், ஐயோ வச்சிடாரா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக ஓடி வரத்துக்குள்ளார விநாயகர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆத்மலிங்கத்தை வந்து கீழே வந்து வச்சிடுறாரு. அதன் பிறகு சிவபெருமான் கீழே வைக்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த ஆத்மலிங்கத்தை இந்த சிறுவன் வந்து கீழே வச்சிட்டானே அப்படின்னு சினம் கொண்ட ராவணன் வந்து அந்த அந்தனர் சிறுவனோட தலையில் வந்து ஓங்கி வந்து கொட்டுறாரு. இப்படி வந்து பண்ணிட்டியே, நான் வந்து இப்போ எப்படி இந்த லிங்கத்தை வந்து இங்கேருந்து இலங்கைக்கு எடுத்துகிட்டு போவேன், இந்த லிங்கத்தை வந்து நான் இலங்கைக்கு எடுத்துகிட்டு போனால் தானே நான் வந்து அழிவற்ற தன்மையை வந்து பெற முடியும், உலகங்களையும் வெல்ல முடியும், நீ என்னடானா வந்து அவசரப்பட்டு இந்த மாதிரி வந்து கீழே வச்சிட்டியே அப்படின்னு சினம் கொண்டு ராவணன் வந்து விநாயகரோட தலையில் வந்து கொட்டினதுக்கு பிறகு அந்த லிங்கத்தை வந்து எப்படியாவது இங்கேருந்து எடுத்துடணும்னு வந்து தன்னோட பலம் கொண்ட மட்டுக்கும் வந்து அதை வந்து தூக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்கிறாரு. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அவரால் வந்து அந்த லிங்கத்தை வந்து தூக்க முடியாது. அந்த லிங்கம் பார்த்தோம் அப்படின்னா 5 பகுதிகளாக சிதைந்து இந்த ஆலயத்தை சுற்றிலும் வந்து விழுந்ததாக வந்து சொல்லப்படுது. அந்த 5 பகுதியிலையுமே பார்த்தோம் அப்படின்னா 5 சிவாலயங்கள் வந்து உருவானதாக வந்து சொல்லப்படுது. அந்த 5 சிவாலயங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வந்து வலம் வரும்போது பார்க்கலாம். அந்த 5 சிவாலயங்களில் ஒரு தலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவார பாடல் பெற்ற கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரே சிவாலயமான கோகர்ண ஆலயம் வந்து காணப்படுது. பாருங்கள், குகையோட இறுதியில் வந்து அந்த சிதைந்த அந்த 5 சிவலிங்கங்கள் வந்து எந்தெந்த இடத்துல விழுந்தது, அந்த கோயிலோட அமைப்பு வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. முருதீஸ்வர் கோயிலுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த 123 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் வந்து அமர்ந்த கோலத்தில் இருக்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. கந்துக மலையோட உச்சியில் வந்து 123 அடி உயரத்தில் வந்து சிவபெருமான் வந்து அமர்ந்த கோலத்தில் வந்து காணப்படுறாரு. ஏனைய தலங்களோட அந்த சிற்பங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா குகையில் வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து செதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஏனைய தலங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கீழே சென்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது தல வரலாறு வந்து பார்க்கக்கூடிய பகுதியில் வந்து மேலும் வந்து நம்ம வந்து விரிவான முறையில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அந்த பஞ்சலிங்க சேத்திரங்களை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். முருதீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு 2 நாள் தங்கணும் அப்படின்னா இந்த பஞ்சலிங்க சேத்திரத்தையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். எவர் ஒருவர் தங்கள் வாழ்நாளில் வந்து இந்த 5 ஆத்மலிங்கங்களையும் வந்து தரிசனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நிறைவான செல்வம், வாழும் காலத்தில் வந்து மன அமைதி வந்து கிடைக்கும், என்ன வேண்டுதல் வந்து வேண்டுனாலும் நிறைவேறும். இப்போ வந்து குகைக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சுதை சிற்பங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரோம். பாருங்கள், மாலை வேளையில் வந்து விளக்கொலியில் வந்து சிவபெருமான் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுறாருன்னு. நாங்கள் வந்து ஒரு நாள் தங்கி இருந்து இந்த காட்சிகள் அனைத்தையுமே வந்து நம்ம வந்து படப்பிடிப்பு வந்து செய்தோம். இந்த ஆலயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து இங்கே வந்து தங்கி இருந்து நீங்கள் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அலாதியான அனுபவங்களை வந்து நீங்கள் வந்து பெறலாம். இப்போ வந்து மாலையில் வந்து இதை தரிசனம் செய்து முடித்த பிறகு அடுத்த நாள் காலையில் கீழே இருக்கக்கூடிய முருதீஸ்வரரை தரிசனம் செய்த பிறகு மறுபடியும் வந்து இந்த மேலே வந்து பகல் பொழுதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா இந்த லைட்டிங் வந்து சாயந்தரம் 7 மணி வாக்கில் வந்து போடுவாங்க. இதோ இந்த காட்சிகள் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுது. மகா சிவராத்திரி நாளில் இந்த தலத்துக்கு வந்தோம் அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வந்து சிவபெருமானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். அதை வந்து வார்த்தைகளாலே வந்து வர்ணிக்க இயலாது. பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் மேலே வந்து அந்த ஒளிரக்கூடிய அந்த விளக்குகளோட, அதாவது வந்து லைட்டோட வண்ணம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுது. நமக்கு வந்து இதை வந்து பார்த்துட்டு இங்கேருந்து கீழே இறங்கி செல்கிறதுக்கே மனம் இல்லை. சிவபெருமானை வந்து ஒளி கோலத்தில் வந்து நம்ம வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். கீழே பார்த்தோம் அப்படின்னா ராவணன் வந்து சிவபெருமானிடமிருந்து அந்த ஆத்மலிங்கத்தை வாங்கக்கூடிய காட்சி. இப்போ வந்து மாலை வேளையில் வந்து சிவபெருமானை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணோம். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் வந்து இப்போ மேலே வந்திருக்கோம். ராஜகோபுரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய நந்தி பவனை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்போ கீழே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய முருதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். ஆலயத்தோட முகப்பில் வந்து கொடிமரம் வந்து காணப்படுது. கொடிமரத்தை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முருதீஸ்வரர் சன்னதியில் வந்து ஒரு அணையா தீபம் வந்து காணப்படும். அந்த அணையா தீபத்துக்கிட்ட வந்து காசு போட்டு எண்ணெய் ஊற்றி அந்த தீபத்தில் வந்து நம்மளோட முகத்தை வந்து பார்க்கும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களை நமக்கு வந்து சித்திக்கும். கடலுக்கு மத்தியில் தான் வந்து இந்த முருதீஸ்வரர் ஆலயமானது காணப்படுது. முருதீஸ்வரர் ஆலயத்தோட நுழைவு பகுதியிலிருந்து இந்த கடற்கரையோட காட்சிகளை வந்து நம்ம வந்து கண்டுகளிக்கிறோம். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய முருதீஸ்வரரை தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் முருதீஸ்வரர். முருதீஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க.
ஆத்மலிங்கத்தோட பாகங்கள் 5 பகுதிகளாக சிதைந்து விழுந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 5 பகுதிகளையும் 5 சிவாலயங்கள் உருவானது அப்படிங்கிறத நம்ம குகையில் ஏற்கனவே பார்த்தோம். அவ்வாறு வந்து அந்த ஆத்மலிங்கங்களோட 5 பகுதி சிதைந்ததில் ஆத்மலிங்கத்தில் இருந்த அந்த துணி பகுதி வந்து விழுந்த இடமா இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த முருதீஸ்வரரோட சன்னதி வந்து காணப்படுது. முருதீஸ்வரரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருதீஸ்வரரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை ஏதாவது இருந்ததுன்னா அந்த திருமண தடையெல்லாம் நீங்கும், பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும். மூலவரோட விமானத்தை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. முருதீஸ்வரர் ஆலயத்தோட உள்பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த சப்த ரிஷிகள் வந்து தவம் செய்யக்கூடிய அந்த சிற்பங்களாக தான் காணப்படுது. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அணையா தீபத்தில் வந்து நம்மளோட முகத்தை வந்து பார்த்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும். மேலும் வந்து தொழில் வந்து லாபகரமாக இயங்கும். இந்த தலத்தில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது ஒரு பக்கம் இருந்து பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுவார். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆத்மலிங்கத்தை வந்து எவர் ஒருவர் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வந்து என்ன பிரார்த்தனை வேண்டிக்கிட்டாலும் அது வந்து நடக்கும். நாங்கள் வந்து தொழில் செஞ்சோம், அந்த தொழில் வந்து லாபகரமாக இயங்கிச்சு, திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த தொழில் நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவங்களும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களும், திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆத்மலிங்கத்தை வந்து வழிபாடு செய்யலாம். பாருங்கள், ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது சிவபெருமான் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுறாருன்னு. இது எல்லாத்தையுமே வந்து தரிசனம் செய்துட்டு இந்த கந்துகமலை மேலே ஏறி சென்று சிவபெருமானோட பின்புறம் சென்று கடற்கரைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானோட அழகு கொஞ்சம் காட்சிகளையும் நம்ம வந்து தரிசனம் செய்ய இருக்கோம். இப்போ வந்து முருதேஸ்வர ஆலயத்துக்குள்ளார வந்து தரிசனம் செய்து முடிச்சுட்டு இப்போ வந்து வெளியில் வந்துட்டோம். இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா கிளாக் ரூம் இதெல்லாம் வந்து காணப்படுது. இப்போ வந்து முருதீஸ்வரரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து, அதாவது வந்து ஆலயத்தோட முகப்புல இருந்து அந்த சிவபெருமானோட அழகு கொஞ்சம் காட்சிகளை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக உணர்வாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து அலுவலகம் லீவாக இருக்குது அப்படின்னா தவறாமல் வந்து இந்த ஆலயத்துக்கு வாங்க. இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு வந்து ஏதுவான காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட்லேருந்து அக்டோபர் வரைக்கும் வரலாம். வெயில் காலத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் வந்து கூடுதலாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நடுக்கடலுக்கு மத்தியில் வந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய அமைப்பில் இந்த உணவகமானது காணப்படுது. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுது. இந்த உணவகத்தில் வந்து நம்ம அமர்ந்து உணவு உட்கொள்ளும் பொழுது ஒரு மிகப்பெரிய அனுபவமாக நமக்கு வந்து காணப்படும். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் சன்னதியே பார்த்தோம் அப்படின்னா நடுக்கடலுக்கு மத்தியில் தான் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நிறைய தங்கும் விடுதிகள்லாம் வந்து காணப்படுது. அதனால் தங்கும் விடுதிகளுக்கு வந்து நம்ம வந்து சிரமப்பட வேண்டியதே இல்லை. அதே மாதிரி மங்களூர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் வரத்துக்கு வந்து நிறைய பேருந்து வசதிகள் வந்து காணப்படுது. மங்களூர்லேருந்து கோவா செல்லும் பேருந்து அல்லது மங்களூரிலிருந்து மும்பை செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த தலத்திலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் தான் தேவார பாடல் பெற்ற தலமான கோகர்ணா வந்து காணப்படுது. அந்த கோகர்ணா தான் வந்து ஆத்மலிங்கம் வந்து விழுந்த தலங்களில் முதல் தலமாக வந்து காணப்படுது. இப்போ வந்து கந்துகமலை ஏற போகிறோம். இந்த கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுறாரு. இந்த மலை உச்சி வரைக்குமே செல்றதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாதை வசதி வந்து காணப்படுது. இப்போ நம்ம வந்து காரில் வரோம் அப்படின்னா அந்த மலை உச்சி வரைக்குமே வந்து நம்ம வந்து கார்லேயும் சென்று பார்க்கலாம், நடந்து போய் நம்ம வந்து பார்க்கலாம். சுமார் 2 அடுக்கு கொண்டு இந்த மலையானது காணப்படுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறை விளக்கக்கூடிய அந்த சிற்பங்கள்லாம் வந்து காணப்படும். ராவணன் வந்து ஆத்மலிங்கத்தை வாங்கிய அந்த வரலாறு, ஏனைய வரலாறுகள் அனைத்தும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மலை ஏறக்கூடிய பகுதியில் வந்து காணப்படும். ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து இந்த ஆலயத்தோட ராஜகோபுரத்தையும் சிவபெருமானையும் வந்து பார்த்து ரசித்து கொண்டே நம்ம வந்து இப்போ வந்து இந்த கந்துக மலை மேலே வந்து ஏறி சென்றுட்ருக்கோம். ஆலய நிர்வாகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு அடுக்கு ஏறி வந்தாச்சு. அடுத்ததாக 2வது அடுக்கு ஏறி நம்ம வந்து மேலே சென்றுட்ருக்கோம். இந்த இடத்துல இருந்து சிவபெருமானை பாருங்கள், ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து காணப்படுவார். கீழே வந்து ராவணனுக்கு வந்து அந்த ஆத்மலிங்கத்தை வழங்கக்கூடிய அந்த சுதை சிற்பம் வந்து காணப்படுது. என்னதான் நம்ம வந்து சிவபெருமானோட பக்தனே ஆனாலும் நம்மளோட எண்ணம் வந்து சரியில்லை அப்படின்னா முடிவு வந்து அழிவு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ராவணனோட வாழ்க்கையை வந்து காணப்படும். ராவணன் வந்து மிக சிறந்த சிவபக்தன். ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவனோட அரக்க குணத்தின் காரணமாக வந்து அவனோட வாழ்க்கையை வந்து சிதைச்சிக்குவாப்பில். அதாவது வந்து பெண்ணாசையால் வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து ராவணன் வந்து சிதைச்சிக்குவாப்பில். அவர் எவ்வளோ பெரிய சிவபக்தனாக இருந்தாலும் அடுத்தவரோட மனைவியின் மேல் வந்து ஆசைப்படும் பொழுது முடிவு வந்து மரணம் அப்படிங்கிறது வந்து ராவணனோட வாழ்க்கையிலேருந்து நம்ம வந்து கற்றுக்கணும். ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த உயரிய தத்துவத்தை வந்து நம்ம ராவணனோட வரலாறுலேருந்து தான் கற்றுக்கணும். பிறர் மனை நோக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அழிவே வந்து சித்திக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ராவணனோட வாழ்க்கை வரலாறே வந்து சிறந்த சாட்சியாக வந்து காணப்படுது.
பாருங்கள், கோவாவுக்கு போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கோவாவை வந்து பார்த்த அமைப்பிலேயே வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது. பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா மலை, அதன் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா காடு, அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா கடற்கரை, போட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குதூகலமான முறையில் வந்து குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியாக வந்து அந்த நாளை வந்து கழிக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த கடற்கரை வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அதனால் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு வந்து விடுமுறை வந்து அளிக்கக்கூடிய நாட்களில் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து தவறாமல் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் செய்த பிறகு இந்த கடலில் வந்து போட்டில் வந்து நம்ம வந்து போகும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக வந்து இருக்கும். பாருங்கள், அந்த கந்துக மலையோட உச்சியிலிருந்து பார்க்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய முருதீஸ்வரர் சன்னதியோட அழகு கொஞ்சம் காட்சிகள் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சிவபெருமான் வந்து கம்பீரமாக நிற்கக்கூடிய அந்த சிற்பங்கள்லாம் வந்து காணப்படுது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா பசு வந்து நின்ற கோலத்தில் காணப்படுது. பிரம்மாண்டமான முறையில் வந்து கம்பீரமாக நிற்கக்கூடிய சிவபெருமான் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த குகைக்குள்ளார பார்த்த அந்த வரலாறோட தொடர்ச்சியை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். என்னதான் வந்து ராவணன் வந்து சிவபக்தன் ஆனாலும் அவனோட எண்ணம் வந்து சரியில்லாதனால ஆத்மலிங்கத்தை வந்து அவனால் வந்து இலங்கைக்கு வந்து கொண்டு செல்லவே முடியல. இதே வரலாறு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் கோயில்லையும் வந்து விபீஷணன் வந்து அந்த ரங்க விமானத்தை எடுத்து செல்லும் பொழுது விநாயகர் வந்து எப்படி குறுக்கிட்டு அந்த ரங்க விமானத்தை வந்து ஸ்ரீரங்கத்தில் வைத்தாரோ அதே மாதிரி அமைப்புள்ள தல வரலாறு இந்த ஆலயத்திலே வந்து காணப்படுது. நம்ம சேனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணியிருப்போம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ரங்கநாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே வந்து காலில் தரேன், எண்டு ஸ்க்ரீனில் வந்து ஸ்ரீரங்கம் ஆலயத்தோட அந்த வீடியோவோட இதை வந்து வைக்கிறேன். நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி ஸ்ரீரங்கம் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகான முறையில் வந்து இந்த இடமானது காணப்படுதுன்னு. நிறையா பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துலலாம் இருந்து தங்களை வந்து புகைப்படம் வந்து எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து கந்துக மலையோட 2வது அடுக்கில் வந்து ஏறி சென்று சிவபெருமானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ண போயிட்டுருக்கோம். அப்படியே சிவபெருமானை வந்து தரிசனம் செய்துகிட்டே அந்த பஞ்சலிங்க சேத்திரங்கள் வந்து என்னென்ன, அது எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த விவரத்தையும் சிறிய குறிப்புகளையும் வந்து அந்த பஞ்சலிங்க சேத்திரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த பஞ்சலிங்க சேத்திரங்களை வந்து நம்ம 2 நாள் வந்து முருதீஸ்வர் மற்றும் கோகர்ணா பகுதியில் வந்து தங்கி இருந்தோம் அப்படின்னா 2 நாட்களுக்குள்ளாரே வந்து இந்த 5 சிவாலயங்களையுமே வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த 5 சிவாலயங்களையும் பார்த்தோம் அப்படின்னா ஆத்மலிங்கத்தோட பகுதிகள் வந்து காணப்படுறதுனால இந்த ஆத்மலிங்கத்தை வந்து எவர் ஒருவர் தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்க எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். இந்த இடத்துல பாருங்கள் சிவபெருமானும் நந்தியும் வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுறாங்க. இந்த இடத்துல வந்து பகவத்கீதையோட அந்த காட்சிகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து சிற்பமாக சூரிய பகவான் வந்து காணப்படுறாரு. இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த பஞ்சலிங்க சேத்திரங்களில் முதல் தலம் வந்து என்ன தலம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பஞ்சலிங்க சேத்திரங்களில் முதல் தலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற தலமான கோகர்ணா வந்து காணப்படுது. இந்த கோகர்ணா தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானோட முக்கியமான அந்த ஆத்மலிங்கம் வந்து விழுந்த பகுதியாக வந்து கோகர்ணா வந்து காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானோட திருநாமம் வந்து கோகர்ணேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. முருதீஸ்வரர் ஆலயத்திலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. அதாவது வந்து முருதீஸ்வரிலிருந்து கோவா செல்லும் சாலையிலே வந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. மங்களூர்லேருந்து கருவார் செல்லும், கருவார்னா கோவா, அந்த கருவார் செல்லக்கூடிய பேருந்தில் பயணம் செய்தோம் அப்படின்னா கோகர்ணா வந்து நம்ம வந்து எளிதில் அடையலாம். அடுத்ததாக 2வதாக பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த முருதீஸ்வரர் சிவலிங்கமானது காணப்படுது. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆத்மலிங்கத்தோட துணி பகுதி விழுந்த பகுதியாக காணப்படுது. பாருங்கள், தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்து நந்தி பகவான் வந்து எப்படி பிரம்மாண்டமான முறையில் காணப்படுவாரோ அதே மாதிரி இங்கே வந்து காணப்படுறாரு. 2வதாக இருக்கக்கூடிய முருதீஸ்வரர் ஆலயத்தை பற்றி நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பஞ்சலிங்க சேத்திரங்கள் வந்து 3வது தலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஆத்மலிங்கத்தின் கலசத்தின் மூடி விழுந்த பகுதியாக குணவந்தேஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது. இந்த குணவந்தேஸ்வர ஆலயம் தான் பஞ்சலிங்க சேத்திரத்தில் வந்து 3வது தலமாக காணப்படுது. இந்த குணவந்தேஸ்வர ஆலயம் முருதீஸ்வர ஆலயத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் வந்து காணப்படுது. அதே மாதிரி கோகர்ணாவிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த குணவந்தேஸ்வர ஆலயமானது காணப்படுது. இந்த குணவந்தேஸ்வர ஆலயத்துக்கு அருகில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய குளம் வந்து காணப்படுது. மகா சிவராத்திரி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்வாங்க. புராணத்தின்படி திரேதாயுகத்தில் வந்து ராவணன் வந்து அந்த ஆத்மலிங்கத்தை வந்து பெறும் பொழுது அந்த பகுதி, அதாவது மூடி கலசத்தின் பகுதி விழுந்த பகுதியாக அந்த குணவந்தேஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது. நந்தி பகவானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் காணப்படுவார். இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து புகைப்படம் எடுப்பாங்க. இந்த நந்தி பகவானையும் ராஜகோபுரத்தையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி இந்த வியூ வந்து காணப்படும். அடுத்ததாக பஞ்சலிங்க சேத்திரத்தில் வந்து 4வது தலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பஞ்சலிங்க சேத்திரங்களில் 4வது தலம் தாரநாத் கோயில் தாரேஸ்வர் அப்படிங்கிற ஊரில் வந்து காணப்படுது. சிவலிங்கத்தோட சரம் விழுந்த பகுதியாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. கோகர்ணாவிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலையும் முருதீஸ்வரிலிருந்து சுமார் 47 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து தாராநாத் கோயிலானது காணப்படுது.
இப்போ வந்து முருதீஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கீழே இறங்கி செல்கிறோம். அதாவது வந்து அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி செல்கிறோம். அடுத்ததாக பஞ்சலிங்க சேத்திரங்களில் வந்து 5வது தலமான கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். 5வது தலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சஜ்ஜேஸ்வர் கோயில் கருவார் அப்படிங்கிற இடத்துல வந்து காணப்படுது. கோகர்ணாலேருந்து சுமார் 2 மணி நேரம் பயண தூரத்தில் வந்து காணப்படுது. மங்களூர்லேருந்து கருவார் செல்கிறதுக்கு ரயில் வசதி மற்றும் பேருந்து வசதி வந்து காணப்படுது. சனீஸ்வரன் சன்னதியோட மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சிவபெருமான் சன்னதியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சன்னதியோட பிரகாரங்களை வலம் வரலாம். இந்த பிரகாரங்களை வலம் வரும்போது சிவபெருமானுக்கு பின்புறம் சென்று அந்த சிவபெருமானோட காட்சிகள்லாம் பார்க்கலாம். ஒவ்வொரு வியூவாக வந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது சிவபெருமானோட காட்சிகள் வந்து எவ்வாறு காணப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இடதுபுறம் சென்று அங்கேருந்து சிவபெருமான் வந்து எவ்வாறு அருள் பாலிக்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ராஜகோபுரமும் நந்தியும் வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுது. எப்பொழுதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றுலா பயணிகள் வந்து நிறைந்து காணப்படுவாங்க. இந்த தலத்தை வந்து நம்ம வந்து வீடியோவில் பார்த்தாலும் சரி, இல்லை வந்து புகைப்படத்தில் பார்த்தாலும் சரி, பார்த்த உடனே இந்த ஆலயத்துக்கு வரணும், தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பக்தர்களை வந்து ஈர்க்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இப்போ வந்து ஆலயத்தோட வெளி பிரகாரங்களாக வலம் வந்துட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகான முறையில் வந்து ஒரு வாக்கிங் ஏரியாவை வந்து அமைச்சிருக்காங்கன்னு. கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா கடற்கரை, ஒரு புறம் சிவபெருமான், மறுபுறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடற்கரையை வந்து பார்த்து ரசித்து கொண்டே அரபிக்கடல் மத்தியில் வந்து சிவபெருமானை வந்து தரிசனம் செய்த அமைப்பிலேயே வந்து கடலுக்கு உள்ளார வந்து சென்று நம்ம வந்து வலம் வந்துட்டுருக்கோம். அதாவது வந்து கடலுக்கு மத்தியில் தான் வந்து இந்த சிவபெருமான் வந்து காணப்படுறாரு. பாருங்கள், அந்த சர்பத்தின் மீது வந்து கை வைத்திருக்கக்கூடிய அந்த அழகை வந்து நம்ம வந்து பார்த்து ரசிக்கிறோம். பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சர்ப்பத்தோட வால்லாம் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அதே மாதிரி சிவபெருமானோட அந்த ஜடாமுடி இது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படும். பாருங்கள் எவ்வளோ அழகான முறையில் வந்து காணப்படுதுன்னு. அந்த சர்ப்பத்தோட நாக்கு ரொம்ப தத்ரூபமான முறையில் வந்து செதுக்கி காணப்படுது. அந்த மலைக்கு மேலே வந்து சிவபெருமான் அமர்ந்திருக்கிறது, அந்த பாம்போட காட்சிகள் பாருங்கள். அந்த பாம்போட வால் கூட எவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுதுன்னு. சுமார் 123 அடி உயரத்தில் வந்து காணப்படுது. இந்த இடத்துல இருந்து ராஜகோபுரத்தையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் சென்று பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானோட அந்த ஜடாமுடியை வந்து தரிசனம் பண்ணலாம். கோவாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து காணப்படும். பாருங்கள், கடலுக்கு மத்தியில் வந்து பூங்கா மாதிரி அமைச்சு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுது. சிவபெருமானோட ஜடாமுடியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. பின்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட ராஜகோபுரம் வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுது. இந்த ஆலயமே வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படும். நம்ம வந்து ஒரு சாதாரண நிலையிலிருந்து இந்த ஆலயத்துக்கு வரோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம தரிசனம் செய்துட்டு போகும் பொழுது நம்மளோட வாழ்க்கையை வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே சிவபெருமானும் சரி, ஆலயத்தோட ராஜகோபுரமும் சரி எல்லாமே வந்து மிக பிரம்மாண்டமாக காணப்படுறதுனால இந்த ஆத்மலிங்கத்தை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு வந்து பிரம்மாண்டமான வாழ்க்கையை வந்து சிவபெருமான் வந்து வழங்குறதா வந்து சொல்லப்படுது. அழியாத சக்தியை வந்து நமக்கு வந்து சித்திக்கும். நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து மனம் உடஞ்சி போய் என்ன செய்கிறதுனே தெரியாமல் வந்து வருந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட பிரார்த்தனை அனைத்து நிறைவேறும். ஏன்னா ஆத்மலிங்கம் அப்படிங்கிறது நாம் வேண்டிய பிரார்த்தனை அனைத்தையும் வந்து உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதனால் வந்து நேரம் கிடைக்கும் பொழுது 2 நாள் விடுமுறை இருக்குது அப்படின்னா இந்த ஆலயம் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் தரிசனம் செய்த பிறகு இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய 4 சிவாலயங்களையும் எவர் ஒருவர் தரிசனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அனைத்து விதமான வளங்களும் கிடைக்கும். அவங்க என்ன வேண்டுதல் வேண்டுனாலும் நிறைவேறும். இப்போ வந்து நம்ம வந்து சிவபெருமானை வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபாரினர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி வருவாங்க. கோவாவுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து தரிசனம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெள்ளைக்காரர்களும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கடற்கரையில் போய் போட்டிங் போகிறது எல்லாமே வந்து செய்வாங்க. நம்மளும் சிவபெருமானை இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ நந்தி பவன் அருகில் சென்று நந்தி பவனையும் நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அதன் பிறகு இங்கேருந்து சில புகைப்படங்களை வந்து எடுத்துக்கொண்ட பிறகு கீழே இறங்கி சென்று கடலுக்கு சென்று கடலில் வந்து நம்ம போட்டிங் போயிட்டு இந்த ஆலயத்தை வந்து கடற்கரையிலேருந்து நம்ம வந்து ரசிக்கலாம். அதாவது வந்து நடுக்கடல்ல இருந்து இந்த ஆலயத்தை வந்து போட்டில் போயிட்டே வந்து நம்ம வந்து ரசிக்கலாம். இந்த இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த யானையோட சிற்பங்கள் வந்து காணப்படுது. இப்போ வந்து மேலே நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே இருக்கக்கூடிய கடற்கரைக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா போட்டிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் நமக்கு வந்து நிறையா வந்து காணப்படும். பாருங்கள், அப்படியே கோவா மாதிரியே காணப்படுது பாருங்கள். இந்த கடற்கரையிலேருந்து சிவபெருமானை வந்து பார்க்கும் பொழுது அதை வந்து வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. மிக பிரம்மாண்டமான சிவபெருமான், அதே மாதிரி மிக பிரம்மாண்டமான ராஜகோபுரம். வாழ்க்கையில் வந்து ஒரு முறையேனும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது. இது வந்து ஸ்பீடு போட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் மட்டும் பயணம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து இந்த போட்டு காணப்படும். குழந்தைகளெல்லாம் வந்து அதாவது வந்து ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பீடு போட்டில் வந்து நம்ம வந்து பயணம் செய்து நம்ம வந்து அந்த நாளை வந்து மகிழ்ச்சியான முறையில் வந்து கழிக்கலாம். பெரியவங்களோட வரோம் அப்படின்னா இந்த மாதிரி படகுல வந்து நம்ம வந்து பயணம் செய்து
முருதீஸ்வர் சன்னதியை வந்து நடு கடல்ல இருந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து போட் ஏறி கடலில் போய்கிட்டே வந்து சிவபெருமானோட அழகு கொஞ்சம் காட்சிகளை வந்து தரிசனம் பண்ணுறோம். ராஜகோபுரத்தையும் வந்து தரிசனம் பண்ணுறோம். இப்போ நாங்கள் சென்றிருந்த அன்றைக்கி இந்த பயணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 ரூபா வந்து கட்டணம் வந்து ஒரு ஆளுக்கு வந்து வசூல் பண்ணாங்க. கூட்டம் வந்து நிறைந்து தான் வந்து காணப்படும். நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணி அதன் பிறகு தான் வந்து நம்ம வந்து இந்த போட்டில் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் வந்து போட்டில் போய்கிட்டே வந்து இந்த மாதிரி சிவபெருமானையும் இந்த ராஜகோபுரத்தையும் வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டே போகும் பொழுது நம்மளோட அந்த அனுபவமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். எங்களோட வாழ்நாளில் வந்து எத்தனையோ சிவாலயங்கள் வந்து நாங்கள் வந்து தரிசனம் பண்ணியிருந்தாலும் முருதேஸ்வரில் இருக்கக்கூடிய இந்த சிவாலயத்தோட தரிசனம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக வந்து காணப்பட்டது. இந்த மாதிரி வந்து நடுக்கடலுக்கு மத்தியில் வந்து நாங்கள் வந்து சிவபெருமானை வந்து எங்கேயுமே வந்து தரிசனம் பண்ணதில்லை. இந்த ஆலயத்துக்கு வந்து நாங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணதே வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக வந்து காணப்பட்டது. கோடை காலத்தில் வந்து இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம். ஆனால் வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும். இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு உகந்த நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட்லேருந்து அக்டோபருக்குள்ளார வந்து வரலாம். இப்போ இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு எங்கெங்கே இருந்தெல்லாம் வந்து ரயில் வசதி வந்து காணப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பயண வசதிகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வீடியோவில் வந்து பேசிக்கிட்டே இந்த ஆலயத்தோட கடலில் வந்து நம்ம வந்து பயணம் செய்துட்ருக்கோம். அப்படியே சிவபெருமானையும் அந்த ராஜகோபுரத்தையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து மங்களூர் வரைக்கும் ரயில் அல்லது விமானத்தில் வந்து அதன் பிறகு வேறு ரயில் மூலமாகவும் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இப்போ வந்து ரயிலில் வந்து சென்னையிலேருந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் சென்னை ரயில் நிலையத்திலிருந்து மதியம் 1:25 மணிக்கு கிளம்பக்கூடிய மேற்கு கடற்கரை அதிவேக விரைவு ரயில் அல்லது மாலை 4:20 மணிக்கு புறப்படக்கூடிய மங்களூர் சென்ட்ரல் அதிவிரைவு ரயிலில் வந்து பயணம் செய்து மங்களூரை வந்து நம்ம வந்து அடையலாம். மதியானம் கிளம்பக்கூடிய அந்த ரயில், அதாவது 1:25க்கு கிளம்பக்கூடிய அந்த மேற்கு கடற்கரை அதிவேக விரைவு ரயில் வந்து காலையில் 5:50 மணிக்கு மங்களூர் வரும். மாலை 4:20க்கு கிளம்பக்கூடிய அந்த மங்களூர் சென்ட்ரல் அதிவேக விரைவு ரயில் காலையில் 7:20 மணிக்கு மங்களூர் சென்ட்ரல் ரயில் நிலையம் வரும். அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா மங்களூர் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து முருதீஸ்வரருக்கு தினமும் காலை 8:40 மணிக்கு பெங்களூரிலிருந்து முருதீஸ்வர் வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து காணப்படும். அந்த ரயிலில் வந்து காலையில் 8:40க்கு ஏறணும் அப்படின்னா மதியானம் 1:50க்குலாம் நம்ம வந்து முருதீஸ்வரர் வந்து எளிதில் அடைஞ்சிடலாம். அந்த நாள் முழுவதும் தங்கியிருந்து முருதீஸ்வரரை தரிசனம் செய்த பிறகு மறுநாள் வந்து நம்ம வந்து மூகாம்பிகை சன்னதிக்கு போய் தரிசனம் பண்ணலாம். அல்லது வந்து நம்மளோட பயணத்தை வந்து ரிட்டனுக்கும் வந்து நம்ம வந்து அமைச்சிக்கலாம். ரிட்டர்ன் ட்ரெயின் நீங்கள் கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முருதேஸ்வரிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்கு மங்களூருக்கு வந்து ஒரு மெமோ ரயில் வந்து காணப்படுது. அந்த வண்டியில் பயணம் செய்து இரவு 10 மணிக்கு வந்து நம்ம வந்து மங்களூர் அடைஞ்சு இரவு உணவு எடுத்துக்கொண்ட பிறகு சற்று நேரம் வந்து மங்களூர் ரயில் நிலையத்திலே ஓய்வெடுத்த பிறகு இரவு 11:45 மணிக்கு மேற்கு கடற்கரை அதிவேக விரைவு ரயில் மூலமாக பயணம் செய்து புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்னை மத்திய ரயில் நிலையத்தை வந்து நம்ம வந்து எளிதில் அடையலாம். அதே மாதிரி சேலத்திலிருந்து வரோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் இரவு 10:10 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா கச்சிக்குடாவிலிருந்து முருதீஸ்வரர் வரத்துக்கு விரைவு ரயில் வந்து காணப்படுது. சேலத்திலிருந்து செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் வந்து இரவு 10 மணிக்கு வந்து அந்த ரயிலில் ஏறணும் அப்படின்னா அடுத்த நாள் மதியம் 3:10 மணிக்கு முருதீஸ்வரர் ஆலயத்தை வந்து நம்ம வந்து எளிதில் அடைஞ்சிடலாம். இதே ட்ரெயின் மறுமார்க்கமாக முருதீஸ்வரர்லேருந்து புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் மதியம் 3:45 மணிக்கு முருதீஸ்வரர்லேருந்து கிளம்பி அடுத்த நாள் காலையில் 6:27க்கெலாம் சேலத்தில் வந்து விட்டுருவாங்க. இப்போ நம்ம வந்து சேலத்திலிருந்தும் சென்னையிலிருந்தும் முருதீஸ்வரருக்கு வந்து ரயிலில் வந்து எப்படி வரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். கடற்கரையில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ள முருதீஸ்வரர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடி இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.